ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கோடீஸ்வரி வந்து அனாமிகா கிட்டேயும் சித்ரா தேவி கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ சீக்கிரம் என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டினவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக கத்திக்கிட்டு போகிறாங்க. என்னையே இவ்வளோ பாடுபடுத்துறீங்க, அப்போ என் பொண்ணுங்களை நீங்கள் சும்மாவாக விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக சூர்யாவும் வந்துடுறாரு. ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியும் மழுப்ப பார்க்குறாங்க. நீங்கள் அத்தைக்கிட்ட என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க. பிரபா எல்லாருமே எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல. ஆனால் அவங்க வந்தது இப்போ கரெக்டு தான். அவங்க அவங்கள வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உள்ளே போய் அவங்க கோடீஸ்வரி வந்து அவங்க பொண்ணுங்களுக்கு எல்லாருமே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகிய வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் உங்கள் கூட நான் எப்போவுமே இருப்பேன், என் பொண்ணுங்களோட முகத்தில் பழையபடி சிரிப்பை இல்லாமல் நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் மொத்தமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ராஜலக்ஷ்மி வந்து சித்ராதேவியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, நம்ம கோடீஸ்வரி வந்து இவ்வளோ பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வரணுன்னா ஏதோ ஒன்று இருக்குது, அத்தை இவங்க சொல்கிறது நீங்கள் நம்பாதீங்க, கோடீஸ்வரி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. சித்ராதேவி அனாமிகாவும் சொல்கிறாங்க. அனாமிகா உடனே சொல்லிட்டு இருக்காங்க, கோர்ட்லேருந்து வரட்டும், அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சித்ராதேவி வந்து காயத்ரி பக்கத்தில் போய் நின்று காயத்ரியும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. ராஜலக்ஷ்மி வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் நீதான்டா, நீ தான் இந்த விஷயத்தை எல்லாமே கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் கௌதமும் நம்ம சித்ரா தேவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா கரெக்டாக வந்துடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.